பிரிய திருமறை பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. நியாயாதிபதிகள் 4:17 முதல் 21வது வசனம் வரை. 306வது பக்கம். சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு ஜமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசல்ல நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராயிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவ போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தந்தை, மைந்தன், தூய் ஆவியரின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமறையின் மாண்பையும் இறை அன்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்வதற்கு எங்கள் விழிகளையும் இதயங்களையும் திறந்தருள்வீராக. இயேசுவின் திருப்பெயரால் தந்தையே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரால் காலைதோறும் புதிதாயிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த செய்தி வேளைக்கு வரவேற்கிறேன். Attitudes of women in unusual situations in the Bible. விவிலியத்தில் அசாதாரணமான சூழ்நிலைகளில பெண்களின் அணுகுமுறை என்ற தலைப்பில் கடந்த 2 நாட்களாக ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காவை குறித்தும் அன்னாளை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு மற்றும் ஒரு பெண்மணி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் அவளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அதன் வழியாக நான் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த காலை வேளையில நாம் இணைந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யார் இந்த ஏபேர்? யார் இந்த யாகேல்? இவர்கள் குறிப்பாக இந்த பெண்
இப்படி ஒரு சிறப்புக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாய் இருந்தது எது என்பதை இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பைபிள்ல பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னிமரியாளை எலிசபெத் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாள்? ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். காபிரியல் தூதன் மரியாளை ஆசீர்வதிக்கும் போது கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதே. இப்படி ஒரு சிலரை பற்றி திருமறையில இந்த சிறப்பான குறிப்புகள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்புக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பெண் இந்த யாகேல். இந்த பெண்ணை குறித்த குறிப்பு திருமறையில மிகச்சிறிய ஒரு டெஸ்கிரிப்ஷன் அதுதான் இருக்கும். நீண்ட ஒரு வரலாற்று குறிப்புகள் யாகேலை குறித்து இல்லை. நம்முடைய குடும்பங்கள்ல அந்த நாட்கள்ல பைபிள்ல இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெயர் வைத்து கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த பைபிள் பேரை மறந்துட்டு லேட்டஸ்டா ட்ரெண்டியா என்ன பேர் இருக்கோ அப்படி பேர் வைப்போம். அடுத்தது ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல என் பையன் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரணும், என் பிள்ளை பேர் தான் முதல்ல இருக்கணும்னு சொல்லி 7 ஆரம்பிக்கிற மாதிரி பெயர் என்ன செய்வோம், சூஸ் பண்ணி வைப்போம். இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிந்து யாகேல் என்கிற பெயரை ஒரே ஒரு நம்முடைய சபையார் வைத்திருப்பதை நான் அறிந்தேன். நம்முடைய சபையை சேர்ந்த சினோஜுடைய மனைவி, அவருடைய பெயர் யாகேல். ஆங்கிலத்தில் ஜாயல் என்று அந்த பெயர் உச்சரிக்கப்படும். ஜாயல் அல்லது யாகேல் என்ற பெயருக்கு மவுண்டன் கோட் என்று அதற்கு பொருள். மலை ஆடு, மவுண்டன் கோட் என்று சொல்லி அதற்கு பொருள். அவருடைய கணவனுடைய பெயர் ஏபேர், ஆங்கிலத்தில் ஹீபர் என்று பெயர். இந்த பெயர் திருச்சி தஞ்சை பேராயத்தில் மிகவும் பெயர் பெற்ற ஒரு பெயர். அவர் ஒரு பேராயர். இந்தியாவில் வந்து குறிப்பாக கல்கத்தாவில் ஊழியத்தை செய்து அதன் பிறகு திருச்சி பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். ஏராளமான பாமாலை பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். இதே திருச்சி பகுதியில் ஒரு தண்ணீரில் குளித்துக் கொண்டிருக்கும் போது, குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் போது மரித்து போனார். அவருடைய பெயரில் திருச்சியில் ஒரு கல்லூரியும் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஏபேரை குறித்தும் அவருடைய மனைவியாகிய யாகேலை குறித்தும் திருமறையில ஒரு சில குறிப்புகள் மட்டுமே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி யோசுவாவின் காலம் முடிந்ததற்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலம் துவங்குகிறது. நியாயாதிபதிகளின் காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். அந்த மக்களை முறையாக வழிநடத்துவதற்கு சரியான தலைவர்கள் இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கடவுளை நோக்கி என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. ஆண்டவர் மனதிறங்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை தலைவனை எழுப்புவார். அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து சமாதானத்தை ஏற்படுத்துவார். கொஞ்ச காலம் ஒழுங்கா இருப்பாங்க, மறுபடியும் என்ன ஆயிரும், பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. இந்த நோன்பு நாட்கள்
என்று அழைக்கப்படுகிற காலங்கள்ல பொதுவாக மனிதர்கள் எல்லா சமயங்களிலும் அந்த நோன்பு நாட்கள்ல தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முயற்சிக்கிற மக்கள் அந்த நோன்பு நாள் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வேகமாக ஓடுவாங்க இல்லையா? 40 நாள் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிற பொருத்தனை பண்ணி கொண்டிருக்கிற மக்கள் பல நேரங்கள்ல எப்படா ஈஸ்டர் வரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கிறதை நம்முடைய குடும்பத்துல பார்ப்போம். ஒரு தலைமுறையை இன்றைக்கு சிக்கன் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற கொடுமைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு குழந்தை, ஒரு பையன் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு கிளிப். அதை பார்த்தா ஐயோ என்ன பக்தி பரவசமா இருக்காண்டா அப்படின்னு நினைச்சா, அடுத்த ஷாட்ல காட்டுறாங்க அவனுக்கு முன்னாடி அந்த சிக்கன் அப்படியே அந்த அடுப்புல என்ன செய்யுது, வெந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா எனக்கு குடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை என்ன செய்யுது, கைய கூவிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. சில விஷயங்களை நம்மளால என்ன செய்ய முடியல, தவிர்க்கவே முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு அட்ராக்ஷன்ல என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப விழுந்து போகிறோம். அப்படித்தான் இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போகும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், எழுந்து இருக்கிற போது கர்த்தரை மறந்து விடுவார்கள். நீங்கள் வீட்டில் போய் சங்கீதத்துல 104, 105, 106 இந்த சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் திரும்ப திரும்ப வரும். என்ன வசனம் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் மனதிறங்கினார், ஆண்டவர் விடுதலையாக்கினார். கொஞ்ச நாளுக்கு பிறகு வாசிச்சீங்கன்னா திரும்பவும் அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள், மறுபடியும் கர்த்தரை மறந்தார். இதுதான் the reality of the people of Israel. அப்படித்தான் திருமறையில நியாயாதிபதிகளின் காலம் போய்கொண்டே இருக்கிறது. அப்படி தெபோராவின் நியாயாதிபதியாய் அவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்துல கானானியர் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். மிகப்பெரிய ஒரு நெருக்குதலுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிற போது தெபோராள் பாராக் என்கிற ஒரு மனிதனை அழைத்து, நீ நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தத்தை நடத்து என்று சொல்லுகிறாள். ஆனால் பாராக்கோ, நீங்கள் என்னோடு கூட வந்தால் மட்டுமே நான் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று நியாயாதிபதியாகிய தெபோராவின் வார்த்தைக்கு மறுபதில் சொல்லுகிறார். அதற்கு தெபோராள் பதில் சொல்லுகிறாள், நான் உன்னோடு கூட வருகிறேன், ஆனால் இந்த யுத்தத்தில் உனக்கு ஒரு மேன்மை கிடைக்காது, ஒரு பெண்மணிக்கு இந்த மேன்மை கிடைக்கும் என்று தீர்க்க தரிசனமாக அவள் சொல்லுவதை இந்த பகுதியில வாசிக்கிறோம். கானானிய தளபதியா இருக்கிற சிசேராவை ஒரு பெண்ணின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடினால உன் கூட வரேன், ஆனால் இந்த யுத்தத்தில் கிடைக்கிற வெற்றியின் மேன்மை உனக்கு கிடைக்காது, ஒரு பெண் அதை பெற்றுக்கொள்ளுவாள் என்று சொல்லுகிறார். பாராக் மறுபடியும் தாமதிக்கிறான். தாமதிக்கும் போது தெபோராள் எழுந்து சொல்லுகிறார், எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. பல நேரங்கள்ல திருமறையில the time of the Lord or the day of the Lord என்பது மிக மிக முக்கியமான ஒரு திருமறை புரிதல். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், காலங்களை நேரங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பாராக்கிடத்துல தெபோராள் சொல்லுகிறாள், கானானியரை கர்த்தர் நம்முடைய கையில கொடுப்பதற்கான நாள் இதுவே, நீ எழுந்து போ, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். நீ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே யார் ரெடி ஆயாச்சு, கர்த்தர் ரெடி ஆயிட்டார்.
என்னுடைய கல்லூரி பேராசிரியர் அடிக்கடி நினைவுபடுத்துகிற ஒரு செயல், கர்த்தருடைய ஆலயத்துக்கு யாராயிருந்தாலும், ஊழியக்காரனாயிருந்தாலும் சபையாராயிருந்தாலும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது முன்பு வந்து ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீ வருவதற்கு முன்பே கர்த்தர் ஆலயத்தில் எப்படி இருக்கிறார்? பிரசன்னராய் இருந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதனால அடிச்சு புடிச்சு என்ன செய்யாத, கோயிலுக்கு போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு வராத. கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார் இல்லையா? நிறைய நேரங்கள்ல ஒரு விஐபி நமக்காக காத்திருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்வோம்? அவரு வர்றதுக்கு முன்னாடி நாம் போயிடணும், இப்படி ஆயத்தமாக நம்ம சொல்லுவோம். ஆனால் கோயிலுக்கு வரும்போது மாத்திரம் எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், இப்படி ஒரு நிலைப்பாடு நம்மளே அநேகருக்கு இருக்கு. டிவியில தான் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வருது, வீட்டுல உட்காந்துட்டு என்ன செய்யறேன், பாத்துக்கிறேன். இப்படி இன்றைக்கு இருக்கிற தலைமுறை மாறிக்கொண்டு இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல வேற எந்த ஒரு விஷயத்தையும் விட கர்த்தர் மேன்மையானவர். நம்ம எல்லாருக்கும் முதன்மையானதை கொடுக்கிறோம், கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வேற எதுவுமே மேன்மையானதல்ல, வேற எதுவுமே முதன்மையானதல்ல, ஆண்டவரை தவிர. அதுக்கு பிறகுதான் எல்லாமே. இப்படி ஒரு புரிதல் ஒரு விசுவாசிக்குள்ளே வந்துவிட்டால், ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே வந்துவிட்டால், நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? கடவுள் அருளுகின்ற ஆசீர்வாதம் உண்டு. இப்ப பாராக் புறப்பட்டு போகிறான். கானானியன் ஆகிய யாபீனுடைய தலைவன் சிசேரா ரதங்களோடு வருகிறான். அந்த ரதங்கள் இரும்பு தளவாடங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில கர்த்தர் பாராக்கின் மூலமாய் அந்த ஜனங்களை சிதறடிக்கிறார். எதிர்த்து வந்த கானானியனுடைய படை முழுவதுமாக தோற்கடிக்கப்படுகிறது. இந்த சிசேரா தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி, நான் மட்டும் பொழைச்சா போதும் என்று சொல்லி உயிர் தப்பி ஓடுகிறார். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு கூடாரத்தை பார்க்கிறான். அந்த கூடாரம் ஏபேர், கேனியன் ஆகிய ஏபேரின் கூடாரம். அந்த கூடாரத்துக்கு வருகிறார். இப்ப இந்த கேனியன் என்கிற இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேனியர் என்கிறது இஸ்ரவேலின் சமகாலத்துல அவர்களோடு கூட வாழ்ந்த ஒரு மக்கள் இனம். அவர்களை மீதியானியர் என்றும் திருமறையில நாம் சொல்வது உண்டு. அந்த கேனியர் இஸ்ரவேல் மக்களோடு இணக்கமாக வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டம். அந்த கேனியர் அல்லது மீதியானினுடைய சமூகம் திருமறையில ஒரு நல்ல அடையாளத்தோடு கூட கர்த்தராலே பாராட்டப்பட்ட ஒரு சமூகம். அந்த கேனியரின் சமூகத்திலே ஒரு மிகச்சிறந்த தலைவனாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆசாரியனாகிய எத்திரோ. யார் அவரு? மோசேயினுடைய மாமனார். மீதியானுடைய ஆசாரியனாய் இருந்த எத்திரோ என்று வாசிக்கிறோம். இந்த எத்திரோவுடைய மகன், அவனுடைய பெயர் ஓபா. அவரை குறித்து என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற போது மோசே ஓபாவிடத்தில் சொல்லுகிறார், நீ எங்களை விட்டு போக வேணாம், நீ என் கூடவே இரு, நீ எங்களுக்கு கண்களாய் இருப்பாய், இந்த வனாந்தர பகுதி உனக்கு நன்றாக தெரியும், ஆகையினாலே நீ எங்களோடு கூட வா, நீ எங்களோடு வந்தால் உனக்கு சிறப்பான காரியங்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஓபாவை தன்னோடு கூட அழைத்து வருகிறதை வாசிக்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கேனியரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. ஆக இந்த கேனியன் ஆகிய ஹீபர் அல்லது ஏபேர் கானானிய ராஜாவோடு
நல்ல உறவில நல்ல தொடர்பிலே இருக்கிறவன். ஆகையினால இவன் ஓடி வருகிற போது தூரத்திலே அந்த கூடாரத்தை பார்க்கிறான். அந்த கூடாரம் கேனியனாகிய ஏபேருடைய கூடாரம். அங்க வந்து நிற்கிறான். ஏபேரின் மனைவியாகிய யாகேல் கூடாரத்துக்கு வெளியே வந்து பார்க்கிறார். அவன் ஓடி வந்து நின்று கொண்டிருக்கிறான். உடனே அந்த பெண் ஒரு அசாதாரணமான சூழலை பார்த்து எப்படி அந்த சூழலில் செயல்பட்டாள் என்பதை 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்களில நாம் காணலாம். முதலாவது, தன் வாசலில் தன் கூடாரத்துக்கு முன்பாக நிற்கிற சிசேராவை யாகேல் எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்று அழைக்கிறான். தெரிஞ்சுக்கிறான், வெளியிலே நிற்பது இஸ்ரவேல் மக்களினுடைய எதிரி சிசேரா. அவன் ஒரு கானானியன். ஆகவே என்ன செய்கிறாள்? வெளியிலே வந்து நின்று அவனை எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்று அழைக்கிறாள். உயிர் தப்பி ஓடி வருகிற ஒரு மனுஷனுக்கு ஐயா உள்ள வாங்க, பயப்படாதீங்க சொன்னா அதுவே அவனுக்கு பெரிய தைரியம். உடனே இந்த சிசேரா அவருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து உள்ளே வருகிறார். அடுத்து அந்த அம்மாவுடைய அணுகுமுறை, என் நண்டை உள்ளே வாரும், வெளியில் நினைக்க வேணாம், எங்க வாங்க, உள்ளே வாங்க. மூன்றாவது அவள் சொல்லுகிறாள், பயப்படாதேயும். என்ன செய்ய வேணாம், பயப்பட வேண்டாம். நெருக்கமான சூழ்நிலைகளில நாம் சொல்லுகிற வார்த்தைகள் வலுவானது இல்லையா? நிறைய நேரங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய குடும்பங்கள்ல தமிழ் சமுதாயத்தில் வரும்போதும் போகும்போதும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். என்ன சொல்லுவோம்? வாங்க, உட்காருங்க. எங்காவது வெளியில போகும்போது என்ன கேட்க மாட்டோம்? எங்க போறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்? பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்தது ஆசீர்வாதமான வார்த்தைகளை, மங்களமான வார்த்தைகளை சொல்ல நாம் பழகி இருக்கிறோம். பிள்ளைகளை கோபத்திலே திட்டும் போதும் அமங்கலமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நீ எங்கடா உருப்பட போற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, ஊர் சுத்திட்டே இரு, உனக்கு ஒரு நாய் விடாத பாடுபடுவிட நீ. இப்படி எல்லாம் யாரை பார்த்து சொல்லக்கூடாது? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. திட்டணும், கண்டிக்கணும். ஆனால் ஒரு தாய் தகப்பனுடைய வார்த்தைகள்ல உயிர் இருக்கிறது. ஆகையினால் அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளை சொல்லக்கூடாது. வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. சொல்லுகிறாள், பயப்பட வேணாம், உள்ளே வாங்க. அடுத்தது, உள்ளே வந்தவுடனே, கூடாரத்தில் உள்ளே வந்தவுடனே புரிந்து கொள்ளுகிறாள். உயிர் பயத்தோடு இவன் வருகிறாள். மறைந்து கொள்வதற்கு ஒரு இடம் தேடுகிறான். உடனே ஒரு ஜமுக்காலத்தை எடுத்து சிசேராவை மூடுகிறாள். மூடினதுக்கு பிறகு இப்பதான் மெல்ல சிசேரா யாகேலை பார்த்து கேட்கிறான், குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு. இப்பதான் அவருக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் என்ற நம்பிக்கை வருகிறது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா என்று கேட்கிறார். உடனே இந்த அம்மா அவருக்கு ஒரு துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிற பாலை எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். அவர் குடிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் ஜமுக்காலத்தை எடுத்து அவரை மூடி விடுகிறார்.
அப்படி மூடும்போது சிசரா சொல்லுகிறார், எம்மா நீ வெளியிலேயே இரு, யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோ, யாராவது வந்து உங்களிடத்துல இங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்டா யாரும் வரல அப்படின்னு சொல்லிடு என்று நம்பிக்கையோடு அந்த கூடாரத்துல ஜமக்காலத்தை மூடி உட்கார்ந்தவன் அப்படியே தூங்கிப்போம், அப்படியே உறங்கி விடுகிறான். நல்ல வசனம் சொல்கிறீர்கள் பாத்தீங்கன்னா, ஆயாசமாய் அவன் தூங்கினான் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா தன்னை மறந்து தூங்குகிற ஒரு அனுபவம் இல்லையா? சிலருக்கெல்லாம் தூங்குனாங்கன்னா தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. கடவுள் அவங்களுக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கார் இல்லையா? கேட்டா என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார். அந்த வீட்டுல தூங்குனா பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்துல ஐயர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறாருன்ட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு முறை என்னுடைய பழைய போதக சேகரத்துல கோத்தகிரியில அரவின அந்த பகுதியில ஒரு வீட்டுக்கு ஜெப கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் ரொம்ப அபியாசமா ஊழியத்துக்கு வந்த புதுசு 98, 99 அப்படியே ரொம்ப துடிப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு வயசான ஐயா, அவங்க வீட்டுல ஜெப கூட்டம் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. பார்க்க தூக்கி டம்மு டம்முன்னு விழுந்தாரு. சரி பரவாயில்ல, அப்புறம் நான் சொல்றேன் டிஸ்டர்ப் நீங்க விட்டுருங்க, அதோடு விட்டா பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துல குரட்டு விட ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கும் பிரசங்கமே ஓட மாட்டேன். உடனே அந்த அம்மா தட்டிட்டு, யோ மனுஷா என்னையா தூங்கினால் பரவாயில்ல குரட்டை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போய் ஒரு இடி இடிச்சாங்க. அப்புறம் முடிச்சுட்டு உட்காந்துச்சார் வயசானவங்க. ஆக இவர் ஆயாசமாய் தூங்குகிறார், தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்பொழுது ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடந்த 2 நாட்களும் ரெபேக்காவை குறித்து, அன்னாளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். 2 பேரும் மென்மையான அணுகுமுறை கொண்ட பெண்கள், ரொம்ப மென்மையான அணுகுமுறை. ஆனா இந்த பெண் முக்கியமான தருணத்துல ஒரு ஆண் செய்வதற்கு பயப்படுகிற ஒரு செயலை ஒரு பெண் செய்கிறதை இந்த பகுதியில வாசிக்கிறோம். தன்னை நாடி வந்த ஒரு மனிதன், அடைக்கலமாய் வந்த ஒரு மனிதன், பயம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை இந்த பெண் கொல்லுகிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு பின்புலம் இருக்க வேண்டும். ஒரு தன் மனதில் ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த பெண் அதை செய்திருக்க வேண்டும். பல நேரங்களில் முக்கியமான தருணங்களில பெண்களை மூளை செலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி, ஏன்னா ஒரு விமன் அப்படின்னா சில காரியங்களை செய்ய பயப்படுவாங்க என்று நினைத்து தைரியமா விட்டுருவாங்க. நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த அம்மா ரொம்ப தைரியமா நெருங்கி பக்கத்துல போறாங்க. யாருமே தடை செய்யல. ஒரு காரணம், யாருங்க, ஒரு பெண்மணி. அந்த அம்மா போய் என்ன பண்ணிட போகுது, என்ன ஒரு வேளை நினைத்தார்கள் தெரியல. ஒரு மிக கொடூரமான ஒரு செயலுக்கு அந்த பெண் தான் காரணமாக இருந்தால் அவர் அருகாமையில போய் அந்த குண்டை வெடிக்க செய்து அழகான இளம் தலைவரை கொலை செய்ததை வரலாறு இன்றைக்கும் நினைவு கூறுகிறது. அப்படி ஒரு சூழலை தான் இந்த பகுதியில வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஒன்று, இந்த கானானியருடைய கொடுமைகளை யாகேல் அறிந்திருக்கிறாள். சில விஷயங்கள் வார்த்தையில வெர்பல்ல வெளிப்படுத்த முடியாது.
மனசுக்குள்ளேயே என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். இவன் தானே நம்ம இப்படி எல்லாம் பண்ணான், இவன் தானே, இந்த ஜனம் தானே இஸ்ரவேல் மக்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செய்தார்கள். இப்படி ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளுக்குள்ளே இயல்பாக மனிதனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அது எப்ப வெடிக்கும் என்றால், வாய்ப்பு வருகிற போது. நம்முடைய குடும்பங்களையும் இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறது உண்டு. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்போம். சரியா ஒரு வாய்ப்பு வரும் பார்த்துக்குங்க, அன்னைக்கு போட்டு அப்படியே சும்மா கடுகு பொரியிற மாதிரி, அன்னைக்கு நீ இப்படித்தானே பேசின, எங்க அம்மாவை இப்படித்தானே பேசினேன், எங்க அப்பாவை இப்படித்தானே பேசினேன், எல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற. எப்படா டைம் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், மகனை இன்னைக்கு கிடைச்சடா நீ. இதுதான் மனித இயல்பு. கானானியுடைய கொடுமைகள் அப்படி இருந்தது. ஆகையினாலே தன் மனதுக்குள்ளேயே அவர் வைத்துக் கொண்டு, இன்றைக்கு கர்த்தர் இந்த மனிதன் என் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை தருவதற்கு இன்றைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார், ஏன் இந்த நாளிலே நான் ஒரு கருவியாக ஆண்டவருக்கு பயன்படக்கூடாது? இந்த எண்ணம், இந்த சிந்தனை அவளுக்குள்ளே வருகிறது. அப்பொழுதுதான் தீர்மானிக்கிறான், உதவிக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறோம். ஆகையினால இருக்கிற கருவிகளை வைத்து இவரை முடித்து விட வேண்டும் என்று யோசித்து தைரியமாய் கூடாரத்தின் ஆணியை எடுக்கிறாள். அந்த பெக் என்று சொல்லப்படுகிற கூடாரத்தின் ஆணி எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல, நம்ம வீடுகள் எல்லாம் டென்ட் அடிக்கும் போது ஷாமியானாக்கு கொண்டு வருவாங்களே கூடார ஆணி, அதுதான் கூட இவ்வளவு பெருசுக்கு மேல இருக்கும், நல்ல வெயிட். அந்த ஆணியை எடுத்துட்டு வந்து அதை அடிக்கிறதுக்கு சுத்தி நல்ல பெருசா இருக்கணும். சின்ன சுத்தி எல்லாம் செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அப்ப இந்த அம்மா எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பாங்க பாருங்க. அல்லது ஒரு முக்கியமான வீர செயலை செய்வதற்கு மன வலிமை யாகேல் இடத்திலே இருந்தது இல்லையா? உடல் வலிமை கூட செகண்டரி, மன வலிமை அவளுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு என் மூலமாய் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் தான் அந்த ஜெயத்திற்கு காரணமாய் இருக்க போகிறேன். யோசித்து அவ்வளவு பெரிய அந்த கூடார ஆணியை எடுத்து, அவ்வளவு பெரிய அந்த சுத்தியை எடுத்து, ஜம்மு காலத்துல ஆயாசமாய் தூங்கி கொண்டிருக்கிற சிசேராவின் நெற்றி பொட்டுல, பைபிள்ல 2 இடத்துல இந்த நெற்றி என்ற வார்த்தையில நாம் பார்க்கிறோம். ஒன்று, கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிற போது சரியாக அந்த கல் அவனுடைய நெற்றி பொட்டில விழுந்தது, அவன் மரித்து போனான். இங்கேயும் இந்த அம்மா கரெக்டா போய் தடவி பார்த்து ஆணியை வச்சாங்க தெரியல, ஆனா கரெக்டா குறி தவறாம என்ன செஞ்சிருக்கு, நெற்றி பொட்டுல அந்த ஆணியை வச்சு அடிக்கிறாள். அடிக்கிற எப்படி போகுது, தலையை ஊடுருவி நிலத்தில போகிறது. அப்ப எவ்வளவு ஒரு கோபம், ஒரு வெறி, மகனை சாடா, எவ்வளவு கொடுமை பண்ண, அந்த ஒரு உணர்வு யாகேலிடத்திலே இருந்தது. ஒரு மென்மையான ஒரு பெண்மணி, ஆனால் கடவுளுக்காக, அந்த ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் மறந்து பலப்படுத்தி கொண்டு சிசேராவை அவள் கொன்று போடுகிறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு பாராக்கும் ராணுவம் வருகிறது. பாராக்கிடத்துல போய் சொல்லி, யாகேல் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். தெரிஞ்சிச்சு வெளியில பாராக்கிற, வாயா நீ யாரை தேடி வந்திருக்கேன்னு தெரியும், உள்ள வா. உள்ள வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல சிசேரா மரித்து போயிருக்கிறார். அப்பொழுதுதான் பாராக் புரிந்து கொள்ளுகிறான், கர்த்தர் ஒரு பெண்மணியை கொண்டு இஸ்ரவேலரின் ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். தெபோரால் சொன்ன வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுகிறான். அடுத்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் கானானியரை தாழ்த்தினார், இஸ்ரவேல் மக்கள் பலத்து கொண்டே வந்தார்கள். சரியான நேரத்தில் சரியான தீர்மானம் எடுத்து செயல்படுத்திய விளைவு, கானானியர் தாழ்ந்து போனார்கள், இஸ்ரவேலர் பலத்தார்கள், பலப்பட்டார்கள். இதன் பிறகுதான்
தெபோராள் அழகான ஒரு பாடலை பாடுகிறாள். அந்த பாடல் திருமறையில மிக மிக முக்கியமான ஒரு பாடல். அந்த பாடலிலே தான் இந்த ஜோயல் அல்லது யாகேலை குறித்த மிக முக்கியமான ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப 24வது வசனம் 5:24, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாபேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவளை குறித்து அழகான குறிப்புகளோடு இந்த பாடலை அவள் பாடுவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் எல்லோரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி எப்பொழுது பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிற போது நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். பாராக்கை இந்த ஊழியத்துக்காக தெபோராளின் மூலமாய் ஆண்டவர் அழைக்கிறார். பாராக்கு வர மறுக்கிறான். ஆசீர்வாதம் யாருக்கு போயிடுச்சு? யாகேலுக்கு போய்விட்டது. பல நேரங்கள்ல ஆசீர்வாதம் அல்லது கர்த்தருடைய கிருபை என்பது நம்முடைய வாசல்ல நிற்கிறது. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கீழ்ப்படிந்தால் சொந்தமாக்கிக் கொள்ளலாம், முரண்பட்டால் அது என்ன செஞ்சிடும்? அடுத்தவருக்கு மாறி போயிடும். தட்ஸ் ஆல். திருமறையில பல இடங்களில் அப்படி நாம் வாசிக்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த காலை வேளையில யாகேல் இடத்துல கற்றுக்கொள்கிற செய்தி, தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை சரியான முறையில யாகேல் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். தன்னுடைய பலவீனத்தை யோசிக்காதபடி தன் கடவுளாலே தன்னை பலப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ளுகிறாள். மென்மையான அணுகுமுறையில இருந்தவள் இப்பொழுது கடவுளுக்காக வலிமையான ஒரு செயல்பாட்டை செய்ய விரும்புகிறாள். தனக்கு கிடைத்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தி கொண்டு இஸ்ரவேலருக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். நமக்கும் கர்த்தர் பல தருணங்களை கொடுக்கிறார். அந்த தருணங்களின் வழியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவுள் நம்மையும் ஒரு நல்ல பாத்திரமாய் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஆமென். நாளை தினம் மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்க 208வது கீர்த்தனை